அதாவது இந்த ஆள்காட்டி விரலால் விபூதியை எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தோம்னா நமக்கு செல்வ குறைவு என்பது ஏற்படும், தரித்திரம் என்பது சேர்ந்து விடுங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பார். இன்னும் ஒரு சில பேர் ஆள்காட்டி விரலையும் இந்த நடு விரலையும் சேர்த்து எடுத்து பூச வேண்டும்பா. இன்னும் ஒரு சில பேர் ஆள்காட்டி விரலையும் மோதிர விரலையும் சேர்த்து வைத்துத்தான் பூச வேண்டும்ங்கிற மாதிரிலாம் நிறைய ஒவ்வொருவர் ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்களை சொல்லி இருப்பார்கள். ஆக்சுவலி இந்த விபூதிக்கு எப்படி தெரியுமா பெயர்? திரிபுண்டம் என்று பெயர். திரிபுண்டம்னு சொன்னால் அந்த 3 வரிகள் இருக்க வேண்டும். 3 வரிகள் குறைந்தபட்சமாக 3 வரிகள் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி பண்ணணும்னு சொன்னால், விபூதியை கையில் எடுத்து வைத்துக்கொண்டு நீரூற்றி நன்றாக குழைக்க வேண்டும். குழைத்து இந்த 3 விரல்களுமே ஒன்றாக இணைந்திருக்க வேண்டும். இதில் இந்த விரல் அந்த விரல் பேதம்லாம் எதுவும் இல்லை. முதல்ல விபூதி இப்படி கையில் கொடுத்த உடனே நீரில் கொஞ்சம் ஏசா தண்ணியை ஊற்றி நல்லா குழைக்கணும். நல்லா குழைச்சிட்டு இந்த 3 விரல்களால் நெற்றியிலே இட்டு கொள்ள வேண்டும்.